அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த மேலே இருக்கிற அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாத யாத்திரை பக்தர்களுக்கு தனி வரிசை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் இன்று தனி வரிசை அமைக்காததால் சுமார் 1 மணி நேரமாக சண்முக விலாசம் மண்டபம் முன்பு காத்து நின்றனர். ஆனால் கோவில் நிர்வாகம் தனி வரிசை ஏற்படுத்தி கொடுக்காததால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் சண்முக விலாசம் மண்டபம் முன்பு உள்ள கேட்டை தள்ளிவிட்டு உள்ளே சென்றதால் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது மக்களுக்கு அறிவிருந்து மக்களாக திருந்தாத வரைக்கும் இந்த கோவில்கள் ஊழல்களோ அல்லது இது போன்ற சம்பவங்களோ நடந்து கொண்டு தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், கோவிலுங்கிறது எல்லா ஊர்லேயும் உள்ளது சாமி தான், புரியுதுங்களா? திருச்செந்தூர் போகிறீங்க, பழனி போகிறீங்க, மற்றதெல்லாம் என்னாச்சு? திருத்தணி என்னாச்சு? இன்னும் மற்ற கோயில்கள்லாம் என்னாச்சு? அதெல்லாம் முருகன் கோயில் தானே. இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் முருகன் கோயிலே கிடையாதா? இப்போ ஊருக்கு ஊர் கோயில் இருக்குது, எல்லாத்துலேயும் பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது. திருச்செந்தூருக்கு எடுக்கிற பால் காவடியை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு எடுத்தால் முருகன் கோச்சிப்பாரா? இல்லை முருகன் உங்களுக்கு அருள் காட்ட மாட்டாரா? இல்லை முருகன் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வைக்க போகிறாரா? நான் என்ன சொல்கிறேன், பக்தி இருக்க வேண்டியதான். உடனே நீங்கள் என்னடா பெரியாரிஸ்ட் மாதிரி பேசுகிறியா அப்படின்னு கேட்க வேண்டாம். பெரியாரிஸ்ட் மாதிரிலாம் நான் பேசவே இல்லை. பக்திங்கிற போர்வையில் சில மூடத்தனமான ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் நிற்கிறதுனால தான் கோவிலில் லஞ்சம் பெருகுது, அவன் உள்ளே விட மாட்டேங்கிறான், பிரச்சனையாகுது. கோவில் நிர்வாக சீர்கேடுக்கு சரியாக போகிறதுக்கு காரணமே மக்கள் தான், புரியுதுங்களா? ஒரு கோவில் எத்தனை பேர் தான் போகணுன்னு ஒரு கணக்கு வைங்க. டெய்லி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அவன் உள்ளே விட மாட்டேங்கிறான், இவன் உள்ளே விட மாட்டேங்கிறான், இப்படி காசு கொடுத்து போக சொல்கிறான், அப்படி காசு கொடுத்து போக சொல்கிறான்னு அவனை தப்பு பண்ண வைக்கிறதே முதல்ல மக்கள் தான், வேறு யாருமே கிடையாது. வேறு எந்த ஊர்லேயும் முருகன் கோயில் இல்லை, வேறு எந்த கோயிலையும் போய் சாமி கும்பிட்டா முருகனை என்ன உங்களை கோச்சிக்க போகிறாரா? திருச்செந்தூருக்கு இருக்கிற பால் காவடி திருத்தணிக்கிறேங்க. இன்னும் எவ்வளோ ஊரில் முருகன் இருக்குங்க, அந்த ஊரில் போய் எடுங்க. ஏன் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொண்டு போய் பால் அபிஷேகம் பண்ணால் தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு ஏதாவது திருச்செந்தூர் முருகன் உங்கள்கிட்ட நைட்டில் கனவுல சொன்னாரா? இல்லை திருச்செந்தூர் போனால் தான் குடும்பம் சுகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் முருகர் உங்கள்கிட்ட காதில் சொல்கிறாரா? இந்த கோயிலுக்கு வாங்கப்பா, நான் உங்களை எல்லாரையும் குணப்படுத்தி விட்றேன், வேறு எந்த கோயிலுக்கும் போகாதீங்க அப்படின்னு முருகர் உங்களுக்கு சொல்கிறாரா? திருச்செந்தூர்லையும் பழனிலையும் அந்த நாய்கள் அட்டூழியம் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே மக்கள் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? நீங்கள்லாம் தூக்கிட்டு ஓடுறதுனால தான், திருச்செந்தூர் பழனி தூக்கிட்டு ஓடுறதுனால தான் அங்கே உள்ள நாய்கள்லாம் இவ்வளோ கெத்து காட்டுதுங்க. கெத்து இல்லை, அது மக்களை அலைய விடுறது. உங்களுக்காக மானம் ரோசம் தன்மானம் இருக்கணும். எதுக்குடா 500 கிலோமீட்டர்லேருந்து பால் காவடையும் பன்னீர் காவடையும் எடுத்துகிட்டு போய் திருச்செந்தூர் போகிறீங்க? ஏன் வேறு ஊர்லாம் முருகன் கோயிலே உங்களுக்கு கிடையாதாடா? அந்த ஊர் முருகன் கோயிலில் நீங்கள் பால் குடம் எடுத்தால் முருகன் என்ன உங்களை வேண்டாம்னா சொல்ல போகிறான்? நான் கோயிலுக்கு போகிற எல்லாரையும் தப்பாக சொல்ல. கோயில் நம்பிக்கை வேணும், கடவுள் நம்பிக்கை வேணும், எல்லாம் வேணும். கடவுள் நிந்தனை இருக்கக்கூடாது, எல்லாமே உண்டு, இல்லைன்னு சொல்ல வரல. உங்கள் முட்டாள்தனத்தினால பொண்டாட்டிலேருந்து பிள்ளையிலேருந்து எல்லாரையும் கஷ்டப்பட்டுட்டு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நின்று ஒரு கடவுளை தரிசனம் பண்ண சொல்லி எந்த கடவுள்டா உங்களை கேட்டுச்சு? நீங்கள் போகிறதோடு இல்லாமல் பொண்டாட்டி பிள்ளையும் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு மயக்கம் பட்டு விழுந்து அதுக்கு ஹாஸ்பிட்டல் சிகிச்சைக்கு போயிட்டு நீங்கள் பண்ணுற தப்புக்கு எதுக்குடா கோயில் நிர்வாகத்தை தப்பு சொல்கிறீங்க? ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு 2000 பேர் 3000 பேர் நிற்கணும்னு சொல்லிட்டு போகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை வேண்டாம்? அந்த கோயில் கரிகாரத்துக்குள்ளே போகிறீங்களே, அங்கே ஏதாவது ஒரு வசதி உங்களுக்கு இருக்காடா? ஒரு டாய்லெட் வசதி, ஒரு சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான வசதி, பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குற இடம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கோயிலுக்குள்ளே இருக்காடா? அந்த பச்சை பிள்ளையை கூப்பிட்டு போய் எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கே அறிவு வேணா? எங்கே கும்பிட்டாலும் கடவுள் கடவுள் தாண்டா. அது திருத்தணியில் கும்பிட்டாலும் சரி, திருச்செந்தூரில் கும்பிட்டாலும் சரி, பழனியில் கும்பிட்டாலும் சரி, எந்த ஊரில் கும்பிட்டாலும் சரி, முருகன் முருகன் தான். திருச்செந்தூரில் போய் கும்பிட்டாதான் நல்ல விதமான ஒரு இது கிடைக்கும். மற்ற ஊர்லெலாம் கும்பிட்டா சாமி கிடைக்காதுன்னா அப்புறம் எதுக்குடா ஒவ்வொரு ஊர்லேயும் கோவில் இருக்குது?
முதல்ல நீங்கள் திருந்துக்கடா. அரசாங்கத்தையோ இதேமாரி கோவில் நிர்வாகத்தையோ குத்தம் சொல்கிறத விட்டுவிட்டு மக்களாகிய நீங்கள் முதல்ல திருந்துங்க. கோவிலுக்குன்னு எதுக்கு போகிறோம்? மனசு நிம்மதியாக சாமியை கும்பிட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலுக்கு போய் தரிசனத்துக்கே நீங்கள் 9 மணி நேரம் காத்து கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா அதை உண்டு பண்ணுறது வந்து அரசாங்கம் கிடையாதுடா, நீங்கள் தான்டா. படித்தவனும் அப்படி தான் இருக்கான், படிக்காதவனும் அப்படி தான் இருக்கான். நீங்கள் அறிவில்லாமல் போய் அங்கே நின்றுக்கிட்டு கோயில் நிர்வாகத்தை குறை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் ஒரு புலப்பாடா? அறுவடை வீடுன்னு சொல்கிறீங்க. பழமுதிர்ச்சோலை இருக்குது, திருத்தணி இருக்குது, சுவாமிமலை இருக்குது, இன்னும் எவ்வளோ ஊர் இருக்குடா. அங்கே போங்க. அதுவும் முருகன் கோயில் தானடா, அதுவும் முருகரை வணங்க வேண்டிய இடம் தானடா. அங்கேயும் முருகர் தானடா இருக்கார். அதெல்லாம் விட்டுறீங்க. திருச்செந்தூர் ஒரு கோயிலுக்கு போனால் தான் முருகர் அருள் பாலிப்பார்னா மற்ற அறுபடை வீடு இந்த வீடுன்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் சாசனத்தில் என்னடா? நான் கேட்குறேன். உடனே என்ன சொல்லுவீங்க? வேண்டுதல் எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலில் போய் வேண்டுதல் சந்தோஷம், வேண்டுதல் பண்ணுங்கள், நல்லபடியாக வேண்டுதலை நிறைவேற்றுங்க. அது எப்போ போகணும்? எந்த நேரத்தில் போகணும்? ஒரு காலகட்டங்கள் இருக்குடா. ஏன்னா திருச்செந்தூர் பகுதியில் உள்ளவன் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கும்பிட்றான்னா அவன் அந்த இடத்துல இருக்கான், போய் எந்த நேரத்தில் வேணாலும் அவன் கும்பிட்டுட்டு வருவான். இங்கேருந்து 300 கிலோமீட்டர் போகிறீங்க திருச்செந்தூர் முருகனை பார்க்க. திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களை கூப்பிட்றாரா? வாங்கடா, நான் வந்து நல்லபடியாக குடும்பத்தை நல்லபடியாக செஞ்சு விட்றேன், திருச்செந்தூர் முருகன் உங்களை கூப்பிட்றாரா? எங்கே இருந்தாலும் கடவுள் மாதிரி கும்பிடுங்கடா. வெறித்தனமான பக்தியெல்லாம் வேணாண்டா. பக்தியெல்லாம் இருக்க வேண்டியதான், எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட வேண்டியதான், எல்லாமே பண்ண வேண்டியதான், கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதான். ஆனால் அதுக்குன்னு கடவுள் நம்பிக்கையை மூடத்தனமாக கொண்டு போயிட்டுருக்கீங்கடா. மூடத்தனமாக சாமியை கும்பிட்றீங்க. அங்கே போய் நிற்கிறீங்க, 1000 பேர் நிற்க வேண்டிய இடத்துல 5000 போய் நின்னா என்ன ஆகும்? ஒரு நெரிசல் ஏற்படும். யாருக்காவது ஒருத்தருக்கு மயக்கம் வரும், குழந்தை ஏதாவது கீழே விழுவும், குழந்தைகள் சாவும். கோவிலில் போய் எதுக்குடா குழந்தைகளை சாவடிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் மூளை இருக்காது. இன்றைக்கி போடுறீங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் மயக்கம் பட்டு கீழே விழுந்துருச்சுன்னு. அந்த அறிவு உங்களுக்கே வேணும்டா. பொண்டாட்டி பிள்ளையை கூப்பிட்டு போகிறீங்க, கோயிலுக்கு பத்திரமான கோயிலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு வேணும்டா. முதல்ல உங்களுக்கே அறிவு இல்லைங்கும் போது இங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறான் அழகு குத்திட்டு 500 கிலோமீட்டரில் அழகு குத்திட்டு 500 கிலோமீட்டர் வர சொல்லி திருச்செந்தூர் முருகன் அவனை கூப்பிட்டாராடா? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இதுக்கு பேர் பக்தி இல்லைடா, மூட நம்பிக்கைடா. அதெல்லாம் பல பேர் சொல்கிறானுங்க. கடவுளை நம்புங்கடா, தப்பு கிடையாதுடா. மூடத்தனமாக கடவுளை நம்பாதீங்கடா. திருச்செந்தூர் போனால் தான் முருகர் மாதிரி இருப்பார், பழனியில் இருக்கிற போனால் தான் முருகர் மாதிரி இருப்பாருங்கிறதெல்லாம் கிடையாது. அழகர் மலை இருக்குது, திருத்தணி இருக்குது, பழமுதிர்ச்சோலை இருக்குது, இன்னும் எல்லா கோயிலும் இருக்குது. எங்கே போனாலுமே அந்த முருகர் காட்சி தான். இல்லை அந்த இடத்துல மட்டும் முருகர் வேறு யாராவது உட்காந்து வச்சுட்டு நீங்கள் கும்பிட்றதுனால போய் திருச்செந்தூரில் வந்து குடியிருக்க போகிறாரா? கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ணிங்கடா. நீங்களே போய் நின்றுட்டு அப்புறம் கோயில் நிர்வாகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு கோயில் நிர்வாகத்தை பேரை குத்தம் சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் முதல்ல அருகதையே இல்லைடா. ஒரு 1000 பேர் தான் கோயிலுக்குள்ளே போகணுன்னா அந்த 1000 பேர் வழிமுறையாக போகிறீங்களா? ஒரு ஐயரை தேடுறீங்க, அதுக்கப்புறம் அங்கே காசு கொடுக்க எவருக்கான்னு தேடுறீங்க, ஒரு ஆஃபீஸரை தேடுறீங்க, அவனை பிடிக்கிறீங்க, அவனை வச்சு உள்ளே போகிறீங்க, எல்லா வேலையும் பண்ணுறீங்க. அப்புறம் எப்படா கூட்டம் குறையும்? உள்ளே 1000 பேர் இருக்கிற வேண்டியது 3000 போய் இருந்தீங்கன்னா எப்படா நிம்மதியாக சாமி கும்பிடுவீங்க? எப்படா நீங்கள் வெளில வருவீங்க? திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் முருகரை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கடா. முருகரை வந்து சாமி கும்பிட எவனும் போகல. அங்கே உள்ள அத்தனை பயிலும் திருச்செந்தூரில் உள்ள அத்தனை கோயில் குறுக்கல்லேருந்து கோயிலில் உள்ள அத்தனை பயிலுமே முருகரை கூறு போட்டு விற்கிறான்டா. சாமின்னு அவனும் கும்பிடுறதில்லடா. அங்கே பல டைம் திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வெறுத்து போய் வந்தது தான்டா மிச்சம். என் அனுபவத்தை நான் சொல்கிறேன்டா. மற்ற எல்லா கோயில்களையும் முருகர் கோயில் போனீங்கன்னா நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வெளில வர முடியும்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள ஐயர்மார்களும் சரி, அங்கே உள்ள கோயில் நிர்வாகிகளும் சரி, அத்தனை பேரும் ஒழுக்கமாக இருக்காண்டா. இந்த திருச்செந்தூர் பழனி மட்டும் தான்டா கேவலமான ரவுடிகளை ஏவி வச்சுருக்கானுங்க. அது இந்த கவர்மெண்ட்டில் ஏவுனது இல்லைடா. டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து எல்லா பயனும் அங்கே கூத்தடிச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கி ஒரு அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தன். கோவில் நிர்வாகத்தில் போய் எப்படி வந்து நேற்று அவர் தட்டாலடியாக வந்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்தாருன்ட்டு. ஏன்னா கொள்ளை அடித்த காசு ஃபுல்லாக இந்த நாயகி வீட்டுக்கு தானே போயிருக்கு, டிஎம்கே நாயகி வீட்டுக்கு.
முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த சேகர்பாபு தானே இத்தனை வேலையும் பண்ணது. அவன் நிர்வகித்த சீர்திருத்தம் பண்ணிட்டா இந்த கோயிலே அந்த சீர்கேடு ஆகிருக்காதுடா. இந்த 2 கோயிலையும் டிஎம்கே காரன் தான் குத்தகை எடுத்து எல்லா கொள்ளையும் அடித்தது, எல்லாருக்குமே தெரியும்டாது. அப்புறம் எப்படிடா கோயில் சீர்வாகம்? எப்படிடா கோயில் நிர்வாகம் சரியாக இருக்கும்? அவனுக்கு கொள்ளை அடித்து பழக்கப்படுத்திட்டாங்க. கொள்ளை அடித்து தான் அப்படியே கோயில் உள்ள மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி திருடுறது, எப்படி மொள்ளமாரித்தனம் பண்ணுறது, எப்படி நகையை கொள்ளை அடிக்கிறது. 3000 கிலோ நகை காணாம போச்சுன்னு சொல்கிறான். இன்றைக்கி ஆடிட்டில் அந்த 3000 கிலோ நகையே வரலங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரா? நீங்கள் கொண்டு போய் எங்கே கொட்டணுமோ அங்கே கொண்டு போய் கொட்டுறீங்க. அவன் உங்கள் பணத்தையே கொள்ளை அடிச்சுட்டு போகிறான்டா. இதுக்கு போல நீங்கள் திருந்துங்கடா முதல்ல. நான் கோவிலுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்ல, கோவிலுக்கு எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்ல. இந்த கோவிலுக்கு கொட்ட வேண்டிய காசை அனாதாசிரமம் எவ்வளோ இருக்குது, முதியோர் இல்லை எவ்வளோ இருக்குது, படிக்க முடியாத ஏழை குழந்தைகள் எவ்வளோ இருக்காங்க, சாப்பாட்டுக்கு அன்றாட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து தேத்துக்கடா. அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலே வயிறு வாழ்த்தினாலே நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கடா. இதில் பெருமை வேறு. கோவிலில் கொண்டு போய் இந்த பெரிய முக்கியஸ்தர் 5 லட்சம் நன்கொடை கொடுத்தாரு, 10 லட்சம் நன்கொடை கொடுத்தாரு, 20 லட்சம் நன்கொடை கொடுத்தாரு. இதில் ஒரு பேர் வேறு கட்டிக்கிறீங்க. எத்தனை பேர் சோறு இல்லாமல் நிற்கிறாங்க தெரியுமாடா? எத்தனை பேர் மருத்துவ உதவி கிடைக்காம நிற்கிறாங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படுறான் தெரியுமா? எத்தனை பேர் கண் தெரியாமல், காது கேட்காம, படிக்க வசதி இல்லாமல் அத்தனை பேர் இருக்காண்டா. அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கடா. அந்த கோவிலுக்கு நன்கொடையை கொடுக்கல, 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குற நன்கொடை காசை கோவிலுக்கு செய்யுங்க. நான் வேண்டான்னு சொல்ல வரல, கோவிலுக்கு செய்கிறத நான் வேண்டான்னு சொல்ல வரல. இதுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எந்த பையன் கோவில் நிர்வாகத்தில் காசு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, கடவுளை அது பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களான்னு சொல்ல. கோவிலுக்கு போடுங்க. கோவிலுக்கு போடுற இப்போ 90%ல் 10% மக்களுக்கு செய்யுங்கடா. இதே மாதிரி இல்லாதவனுங்களுக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்டா. அந்த அறிவு இருக்க மாட்டேங்குது. 7 மணி நேரமாக கோயிலில் போய் நிற்கிறேன், கோயிலில் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, சோறு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிருக்கல. உங்களுக்கெல்லாம் மூளை இல்லை. படித்தவனும் அப்படி தான் இருக்கீங்க, படிக்காதவனும் அப்படி தான்டா இருக்கீங்க. கொஞ்சம் உங்கள் மூளையை சரி பண்ணிங்கடா. கோயில் நிர்வாகம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். 1 மாதம் திருச்செந்தூர் போகிறத பயணிகள் கொஞ்சம் குறைச்சிங்கனால வருமானம் குறையும். நிர்வாகத்தில் கூப்பிட்டு கேட்பான் ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு. ஏன்னா கோவில் நிர்வாகம் நம்ம போனால் தாண்டா கோவிலுக்கு காசு. அந்த நிர்வாகத்தை சரி பண்ணணும்னா நம்ம கொட்டுற காசில் தாண்டா இருக்குது. அதை நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்கடா. உங்கள் மூளையை சரி பண்ணிட்டு முதல்ல திருச்செந்தூரை விட்டு, திருச்செந்தூர் பயணிக்கு முதல்ல போகிறத விட்டுட்டு மற்ற கோயிலை கான்சன்ட்ரேட் பண்ணி மற்ற கோயிலுக்கு போங்க. ஆட்டோமேட்டிக்காக திருச்செந்தூர் பயணியும் அதுக்கப்புறம் உங்கள் வழிக்கு வருவான். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ போய் பிரச்சனை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஏன்னா இது 2மே ஊழல் நிறைந்த கோவில்கள். பழனியும் சரி திருச்செந்தூரும் சரி எந்த கடவுளும் திருத்த முடியாது. முருகரை அங்கே கூறு போட்டு விற்கிறான். முருகரையே விற்கிறான்டா. உங்கள்லாம் விற்கிற சர்வசாதாரணம்டா. முருகரை விற்கிறான்டா அங்கே 4000 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கும். திருந்துங்கடா கொஞ்சமாவது. நீங்கள் திருந்துறீங்கனால மற்றவங்க திருந்த முடியும். பக்தி எங்கே இருந்தாலும் பக்தி தாண்டா. எந்த கோயில் போனாலும் முருகர் தாண்டா. அதை முதல்ல மனசுக்குள்ளே வச்சுட்டு எந்த கோயிலுக்கு போனாலுமே பக்தியோடு திரும்பி நல்ல மனதோடு நம்ம நிம்மதியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளில வரணும்னு போங்கடா. அடிக்கடிக்கு போயிட்டு அங்கே 7 மணி நேரம் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி, பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தி, இது ஒரு அப்படி இருக்கிற தெய்வஸ்தலமே இல்லைடா. அது ஒரு மார்க்கெட் பிளேஸ்ரா. திருச்செந்தூர் பயணி முருகரை விற்கிறேன்டா. சாமி உள்ள இடம் இல்லைடா. அது அதை முதல்ல புரிஞ்சு தெளிவாக நடந்துங்கடா. நல்லபடியாக இனிமேல் திரும்பி சாமியை கும்பிட்டு நல்லபடியாக வரணுங்கிற முடிவோடு போயிட்டு வேறு நல்ல கோயில்களுக்கு போய் சாமியை கும்பிடுங்கடா. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன்டா. அது கோயிலே கிடையாதுடா. அது 2மே. நன்றி, வணக்கம்.